சிவேஜியோ சிவேஜியோ கொள்ளையிடும் கள்ளருடன் கூடலாமா? குடியினோடு உறவாடி திரியலாமா? அள்ளியிடும் விச்சதனை விளக்கலாமா? உடம்புக்கு ஆசைப்பட்டு அடையலாமா? பெண்கள் பிள்ளை வீடு சதமென்று நீ வாழலாமா? இந்த அப்படி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆறுவேர் அண்ணா அதே சக்திவேல் அண்ணார் அவர்கள் விழாவிலே கலந்து கொண்டு பணத்தை 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணார் அவர்கள் கொடுக்கூடிய பணம் அதே குடிகொண்டு அமர்ந்தருளியே குருச்சேத்திர கோலாகாலி குந்தி மருமகளாக விளங்கும்படியான பாஞ்சாலியம்மன் சுவாமியில் கொடுக்க பாஞ்சாலியம்மனும் ஐயாவுடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியங்களையும் தர வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறியற்ற செல்லும் தீர்க்காய்ச்சி தர வேண்டும் என்று ஆண்டானை வேண்டுகிறோம். ஐயனார் கொடுக்கூடிய பணம் நாடப்படுவதற்காக மூதியை குடிச்சுவா அம்மா தானே அம்மா பாரு போய் சொல்ல போடாவல ஓடுது ஓடுது அப்பா என்னப்பா இதெல்லாம் ஓடுது வந்துட்டாரா எங்கப்பா இருக்காரு என்னங்க ஏ பியா ஆயோ தண்ணி சொல்லு தெளிவா தண்ணி என்னடா காமால கமல் வந்து சேவலுக்கு வாயில வீங்கி போயிருக்கு. ஏய் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியுது. ஐயா வாயில வீங்கி போயிருக்கு பாரு. என்னடா ஆச்சு? நீ என்ன எதனா வாரிய வச்சு அடிச்சியா? ஏய் இதோ ஆள் இல்லாம ஏதோ பண்றடா. ஆமா பண்ணிட்டாங்கடா. கூட்டு வேலை எல்லாம் அம்மா தான் செய்யுது. வாங்க. எனக்கு கீரை பிடிக்காதுன்னு தெரிஞ்சனே. ஆமா. ஏய் அது கேரள மகாராஜா. நீங்க அன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்தீங்க பாத்தியா? நான் தான் எழுப்பணுமா? ஆள் எல்லாரும் போய் 1 மாசம் காட்டுல இருந்து உப்பி உப்பி போயிடுறாப்பா. அதுக்கு முன்னெல்லாம் நீ அந்த மாதிரி உப்பு விடலாம். என்னங்க வாங்க உட்காருங்க வாங்க. உட்கார்ந்துதான் கிடக்குது. என்னடி இது கீரை எனக்கு தான் பிடிக்காது தெரிஞ்ச எழுதிருக்கிறேன். ஏங்க அது கீரை இல்லைங்க. நாம சிவபெருமானை போய் தவம் செய்தோம் இல்லையா? சிவபெருமான் கொடுத்த வரத்தினால் வந்து குழந்தைங்க. யாரா அவன் சிவா? யார சிவன் ஏதோ புள்ள கொடுத்தானா? பக்கத்து உட்காருந்தான். காட்டுக்கு போன வேலைக்கு இது தெரிஞ்சுதாப்பா என் வீட்டுக்காரிக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் கூப்பிடுவாங்க. ஆமாப்பா நம்ம பொய் வரச்சேனப்பா. இதுதான் நீ மாசமாக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு வேலை செய்யறதுக்குன்னே உனக்கு கூலி. மகாராஜா மகாராஜா போச்சு போச்சு. யாருனாலும் ஆரி வசிக்கிற கூட பெரிய ஜாக்கிய பார்த்து எட்னார் சொல்லு. அண்ணன் டிராக்டருக்கு சொல்ற ஜாக்கி இருக்குதுயா எட்னார் சொல்லு மகாராஜா. குழந்தை கீழே இறங்கு மாதிரி இது ஜாக்கி வச்சு ஏத்துனா அப்படிவா உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தி கூட்டின்னு வந்துக்கிறோம். கூட்டின்னு வந்துக்கிறோம்ல ஒருத்தி வச்சு என்னங்க என்னமோ சொல்றா மந்திரி. அவன் கிடக்குறான் பிச்சைக்கார பையன் பிச்சைக்கார பையன் போடா குழந்தை கொடுக்க கைலாவால் கூலிங்க கடவுள் ஏண்டா அவளை கூட்டின்னு வரான். நீ காவலான்னு சொல்லணும் செய்யணும் அவன் செய்யணும். அங்க பாரு யாரு யாரு இல்லையே. உட்காரு போப்பாவன் பிடிக்காம நான் சும்மாதான் ஒண்ணு தங்கச்சின்னுவான். பண்ணி போடுறோம்டா நீங்க அண்ணான்னு கூப்பிடு. ஆனா என் உயிரை கூட விட்டுன்னு சொல்லு நான் விட்டுறோம். ஆனா உன் அண்ணா மட்டும் பாசமா யாரும் கிடைக்குமா? ஐயர் சொல்ற கலையா வாங்கோண்ணா அம்மாவுக்கு அவரு வரைக்குதான்
மகனே பொங்கண்ணான்னு சரியா ஏப்பா உன் சொன்னீங்க மானல அண்ணான்னு சொல்றான் ஏன்னா வேலைகள் பண்ணா கூட பாய் கூட்டு என் மகன் வேலைக்கு வந்து பொம்பளைங்க வேலைக்கு வந்து எனக்கு சொல்லுறதா அப்ப நான் யாரா அவன் வேலைக்கார அவன் சாதாரண வேலைக்கார பூஜிமாவா அவங்க இவன் வேலைக்காரமா நீங்க அதற்கு கூட எனக்கு பயமா இல்ல அவர் நல்லாவே அடிக்கிறார் வாய மூடு சுத்தா மூடு ஏமா அம்மா சொல்ற வேலைய கொண்டு விடாம என்ன சொல்றது சரியா அம்மா காலில் சொல்ற வேலைய ஒண்ணு இல்லாம புரியுதா என்னங்க மாத்தி மாத்தி இந்த பக்கம் மட்டும் தான் வீடு இருக்குது அது ஒண்ணும் இல்ல சும்மா கொஞ்ச நேரம் வீடு அப்படியே நல்லா இருக்காது அவங்க சொன்னா எல்லா வேலையும் பெருக்குன்னா அவன் பெருக்குன்னா அம்மா என்கிட்ட படுனாடி நீ படுக்கணும் அவன் தொடர்பு பெருக்குன்னா சரியா நீ பெருக்குன்னு சொன்னா அவன் செய்யணும் அவன் நெல்லு குத்துன்னு சொன்னா எல்லாம் அவங்க சொல்லிக்குவாங்க கொஞ்சம் முன்ன வாய் ஏன் தாறுமாறா இருக்குது அது அப்படிதான் கண்ணு உள்ள போன மாதிரி இது மகராஜா இவனை பார்த்தோன்னே ஜிப்பு அதுவா இறங்கி போகுது என்ன அக்கா ராணியம்மா என் உடன் பிறந்தவன் அக்கா தங்க யாரும் கிடையாது அதனால உங்களை பார்த்ததே உண்டானால் என் அக்கா போல எனக்கு தெரிகிறது உங்களை அக்கான்னு கூப்பிடவா சரிமா ஆகட்டும் அக்கா மாசமா இருக்கீங்களா இன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கே ராணியா ஆமாமா மாசமா வருஷம் குழந்தைக்கு அதுக்கு பாடு வாங்க சொல்றேன் இப்படி எல்லாம் மாசமா இருக்கிறவங்களுக்கு நான் வந்து சின்ன சின்னதா மருத்துவ வச்சு வேலை செய்வேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அக்கா அப்படி மருத்துவ வச்சு வேலை செய்ததே உண்டானால் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் இல்லைன்னா அப்படி ஆபரேஷன் போட்டு தான் எடுக்கணுங்க குழந்தை. நீங்களும் இந்த நாட்டுக்கு ராணியா இருக்கிறீங்க. ராணியா இருக்கிறவங்க வந்து 1க்கு 4 புள்ள பெத்துக்கினா தான் அந்த நாட்டு ஆள முடியும், அரசாண்டு வர முடியும். 1க்கு 4 புள்ளியா? ஏய் 1 மட்டும் பத்தாதுடா, 4-5 புள்ள பெத்தாதான் இந்த நாட்டை அரசாண்டு வர முடியும். அவங்க நாடு அவங்க புள்ள பெத்த ஆடுறாங்க, போய் என்ன பிச்சு கூட இருக்கிற மூச்சனா போனது. ஏய் அப்படி எல்லாம் விட்டுற முடியுமா? இந்த நாட்டுக்கு நான் வேலைக்காரியா வந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? எதுனா ஒரு பேரு புகழமா செஞ்சுட்டு போறேன். ஏய் மூடுறா அம்மா. அதனால உங்க நாட்டுல எத்தனை வீதி இருக்குதம்மா? 16,000 வீதிமா. அந்த 16,000 வீதியும் அம்மா ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன ரொம்ப சின்ன சின்ன வேலையை நான் சொல்லுவேன். அதை மட்டும் நீங்க ஒரு நாட்டுக்கு ராணி ஆயிருந்து எந்த வேலையும் இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. நீங்களுமே வா. எனக்கு தாதி பெண்கள் 1000 பேர் இருக்காங்க. 2 வேலையும் நீ 2 வேலை தெரியும் சொல்றது பத்தியா? ஒன்னு ஆக்குறது, இன்னொன்னு சாப்பிடுறது. ஆமா, அது போல பணிப்பெண்கள் இருக்காங்க. சாப்பிடுவேன், வீட்டுல இருப்பேன், மன்னவர் வந்தா மன்னவரை உபசரிப்பேன். இதான் என் வேலை. சரிம்மா. அதனால எந்த வேலையும் நான் செஞ்சது கிடையாது இது வரைக்கும். சரிம்மா, உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரக்கூடிய வேலையே
சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்க செய்வீங்களா? சின்ன வீ- ரொம்ப பெரிய வேலையெல்லாம் நான் செய்வணும். அப்படியாம்மா? இந்த 16,000 வீதி என்ன பண்ணுவீங்களா? ரொம்ப சிம்பிளான வேலை. நீங்க பெருக்கிறத மட்டும் பெருக்குவீங்களா? சரிம்மா. நான் என்ன பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பெரிய வேலையம்மா. அது பெருக்கண்டே வாரி 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 எடுத்து போய் கொட்டுவோம். சின்ன வேலையா? சின்ன வேலை உனக்கு, பெரிய வேலை எனக்கு. அது மட்டும் நீ செஞ்சுச்சுனா எம்மா எத்தனை மாசம்மா இது? இது 9 மாசம் ஆகுதுமா. 9 மாசமா? அப்படியே புள்ள புடுக்குன்னு வந்துடும் சுகப்பிரசவத்துல. சரிம்மா. உடனே முடுக்குனே வந்துருமா? அபியாசம் மறுத்துச்சு நானு. அதனால நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யறியா? சரி அம்மா, ஃபர்ஸ்ட் வீதியை பெருக்கிடலாம். அப்பதான் உங்களுக்கு புடிச்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் பொம்மநாட்டிங்களுக்கு குழந்தை நல்லா சுகப்பிரசவம். எப்படி அம்மா நான் கேட்க சொல்றது? உண்மையா பொய்யா சொல்லு. பொய்னா இங்கே திருப்பி செத்து போயிடுறேன் நான். என் ஊரா தெரியாது, அங்க போய் இங்க போனேன். இந்த தொடக்கத்தை குடிச்சு அப்படியே பொம்மநாட்டி குனிஞ்சு நிமிந்து வீதி பிறக்கனா அவ்வளவு அருமையா இருக்கும். முனிர்ந்து நிமிர்ந்தெல்லாம் உன் கை வந்து காலம். ஐயோ, அதெல்லாம் 1 லட்சம். கொள்ள காட்டுல, கைடி காட்டுல, அந்த மேட்டுல, இந்த மேட்டுல, சோள பயிர்ல, மல்லிப்பூ தோட்டத்துல களை எடுக்கிறதுக்கு ஏரி வேலைக்கு போகக்குள்ள அதுக்கும் எதுக்கும் குடிச்சு நிமிந்துறானேம்மா. வாயம்மா, இந்த தொடப்பத்தை என்ன பண்ணுவியா, கையில படுமானமா பொம்மநாட்டிங்க தொடப்பம் முடிச்சா கையில படுமானமா நிக்கணும். படுமானமா நிச்சு குனிஞ்சு அப்படியே இந்த வீதியை மட்டும் என்ன பண்ணுவியா, எங்கம்மா போற? நானே உங்க கையில் போட்டு நீ வாங்கல நீங்க. ஐயோ, எப்படா நான் மேல தூக்கி போட்டேன். என்ன இப்படி போய் சொல்றியே? வந்த ஒரே நாளைக்கு என்ன மேல தூக்கி போடுறதுன்னா செத்தே போயிடுவேன். நான் இருக்கிறதுல தச்சு பண்ண செத்து போயிடுறேன். இது உலகமான நடிப்புடா சாமி. எடுத்து நல்லா படுமானமா தொடப்பத்தை புடிச்சு நல்லா இடுப்பை வளைஞ்சு பெருக்கு. சட்டான போது கையா ஏமா நீ என்ன இந்தியன் ஃபுட்பால் டீம் கேட்டா நல்லா வலிக்குதாமா? அந்த அம்மா ஏதோ இந்த புதுசா அதை களை போட்டு வச்சு அதுல இருந்து கொட்டால் விட்ட மாதிரி விட்டு சொல்லு. ஒரு பொம்மநாட்டியா பிறந்து ஆளாகி வளர்ந்து ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு புள்ள பெக்கிற நாள் ஆகி போச்சு. இன்னும் தொடப்பத்தை கையில பிடிச்சி பிறக்க தெரியாதாயம்மா சொல்லி ஜாதி பொம்மநாட்டி முடி வாயே அக்கா அடிச்சு விட்டா இருப்பா புண்ணே தம்பி அக்கா போயிட்டாளா? அவளை அடிச்சு நீ ஐயோ வந்து வந்து போகுது. எனக்கு என்னமோ பையன் தான் ஒதுக்கிறான்னு நினைக்கிறோம். பாரு பாரு ஹலோ எக்ஸ்கூசி எழுமா ராணியம்மா எழுப்பா. எனக்கு அப்படியே மூச்சு அதிர்ச்சி நிச்சு போச்சு. அப்ப தட்டு மரமே ஒரு நிறமாத்த கருப்பு சாவடிச்சு போட்டு பேர் எனக்கு வந்துடும். ஒரு நாட்டுக்கு மூணு மூஞ்சி 5 நிமிஷம் நிச்சா நான் செத்து போயிட்டு வந்து 1 செகண்ட் அப்படிதான் மாசமா புள்ள வெலை வெலன்னு வரும், கொலை கொலன்னு வரும். எல்லாம் ஒரு நிச்சயம் எல்லாம் வரும். உன்னை அடிச்சு எப்பா எங்க அண்ணன் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்?
எனக்கு சாமி அக்கா நான் நாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் நிச்சயம்யா நீ நல்லா புள்ள பெக்கணும் நல்லா நாடு ஆளணும் சரி அக்கா நல்லா இருக்கணும் சாமியம்மா என்ன பாடு வச்சா உன்னை நான் அடிச்சிட்டுனா எனக்கு கையால உன்னை நான் அடிச்சிட்டுனா எனக்கு ஒரு கொஞ்சம் இடம் கொடுக்குறியா என்னமோ சொன்னேன் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கணும் இவன் நல்லா புள்ள பெத்து அந்த புள்ளைங்க நல்லா வளர்ந்து ஆளாகி இந்த நாட்டை ஆளணும் இந்த அரசு ஆளணும்னு சொல்லிட்டு நான் பாடு வச்சுனே எதுக்கு உனக்கு அந்த பாடு நாடு அவங்களுக்கு நல்லா கேளுங்கப்பா நாடு அவங்களுக்கு அவங்க நல்லா இருந்தா ஒரு பொம்மநாட்டியால எனக்கும் அப்படி சிவுக்குன்னு நாடா 100 வாட்டி உட்கார 100 வாட்டி எழுவோம் அப்படி ஏழுமா திடீர்னு அடிப்பு அடிக்கிறாதா இப்படி பூமா அப்படி அப்படி பண்ணி பிறண்டா அப்படி ஜாக்கெட்ல பிறந்த உக்காரு அக்கா பிறக்கமான உக்காரு என்னமாச்சு என்னாச்சு துரத்தி எப்படி புடிச்சு காட்டு நான் ஜனத்து காட்டு எனக்கு காட்டுமாண்ணா உக்காந்துக்கிற பொம்மநாட்டிகள் காட்டு அவங்க பூரா உடம்பேல புடவை கட்டின பொம்மநாட்டிங்க ஜாதியில வந்த பொம்மநாட்டிங்க அவங்களுக்கு காட்டு அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அப்படித்தான் தொடர்பு பிடிச்சி பெருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் இன்னைக்கோட இந்த ஆட்டை விட்டு போயிடுறேன் எப்படிமா பிடிக்கிறது அவங்களுக்கு காட்டி ஜேவுடியா சரியாமா ஒரு பொம்மநாட்டி இப்படிதான் தொடர்பு பிடிச்சி பெருக்கிறது நீங்க சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்ன குடும்பக்காரி அவன் இவன் நீங்க சொல்லுங்க சரியா இப்படித்தானே பிடிக்கிறது நான் ஒரு நாட்டுக்கு ராணி இது வரைக்கும் நான் பிறக்குனதெல்லாம் இல்லம்மா எந்த வேலையும் செஞ்சதில்ல சின்ன வயசுல கிழிஞ்சு வாசிய மூடி வாய் உக்காரி போயாங்க ஓடி உக்காரு இது எங்கம்மா வைக்கிறது தயார் பூதிர் வை நீ பொம்மனாய் தானே நீ ஜாதியில பொம்மனாய் தானே போறதுக்கு மட்டும் அவளுக்கு தெரியும் சப்போர்ட் பண்றேன் நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த மாதிரி பெருக்கிட்டு உங்க மாமியா கம்பெனி புள்ள பேத்தாங்களா புள்ள தொல்ல பேக்காம இவன் மட்டும் புள்ள பேக்கனா அப்ப நான் கல்லே பேத்து போட்டு வந்துட்டோம் ஏமா நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் எந்த வேலையும் செஞ்சதில்ல என்னுடைய அப்பாவோட வீட்டுல இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்கார வீட்டுல இருக்கும்போது சரி இது வரைக்கும் நான் எந்த வேலையும் செஞ்சது இல்லம்மா ஏன்னா வீட்டுல இருக்கும்போது அப்பா வீட்டுல இருக்கும்போது இளவரசியா இருந்தேன் என்ன செய்ய வேலை எதுவுமே செய்யவில்லை அப்பா அமைதியா இருக்குமா என்ன சொல்றான்னு கேட்டுக்காங்க அமைதியா இருக்க இப்போ திருமணமான பிறகு என்னுடைய மன்னவர் வீட்டுல ஆயிரக்கணக்கான தாதிமார்கள் இருக்காங்க ஒரு வேலைக்கு என்ன செஞ்சு விடுறது இல்லம்மா அதனால இது வரைக்கும் நான் எந்த வேலையும் செஞ்சதில்லை எனக்கு எந்த வேலையும் தெரியாதுமா போனா போட்டோம் ஏன் குட்டி உனக்காக நான் ஒரு டைம் பெருக்கி காட்டுறேன் அது எப்படி நான் பிறக்கிறேன்னு மட்டும் பாத்துட்டா அப்புறம் இன்னொரு நாளைக்கு நீதான் பெருக்கணும் பொம்மநாட்டி மூடு பெருக்கனா பொடிவே தூக்கி இப்படி சொருவிக்கணும் அப்படி முட்டி தெரியற வரைக்கும் அப்படியே தொடப்பே அப்படி புட்டா அப்படியே தொடப்ப படுமாறு தெரியணும் அப்படி மாதிரி எப்படி பச்சையா அப்படியே இடுப்பை பார்த்தா எப்படி அப்படி இடுப்ப ஏய் அப்படியே பொம்மநாட்டி கீழே குடிஞ்சு ஆடு வேணும் ஒரு பொம்மநாட்டி தொடப்பு முடிச்சு குனிஞ்சு கூட பெருக்குனான்னா அவன் முதுகு மேல 10 வரலாம் கொள்ளுக்காய் வைக்கலாம் அந்த மாதிரி படுக்கா நிக்கணும் எப்படி சொல்றது அப்படி இப்படி தொடர்ந்து இப்படி பிடிச்சி அப்படி இப்படி தட்டிக்கின்னு ஏலேலோ கைலட்டா ஏலேலோ
அது என்னடா டேய் பையா அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஆகுதுப்பா இந்த கர்ப்பை எடுத்தா வந்து ஆமா ஏன் நீங்க மாதிரியா? அந்த தேவடைய பிறக்கனா என்ன பெருக்கலாம் என்ன அவன் நாசமா போனா என்ன அழிஞ்ச பணநாத்தாரா போனா என்ன எனக்கு என்ன தோட்டத்தை போய் போடு உள்ள எது இல்லாம போடுறது? அந்த கோழி உள்ள அந்த கொம்புக்கு போய் அந்த கொம்பு என்னடா உள்ள உலக்கு போய் உலக்க அதை கூட பொம்மனாட்டி எவ்வளவு ஒய்யாரமா ஒரு வேலைக்கு மக்கள் அதை கண்டான ஒரு முண்டை நீனு ஏறி தேர மூடி வாங்க யோசிச்சு அப்படி பாயமாக காடு வைக்காத ஏ முடியா அடா கோண சொன்னியா எனக்கு ஒரு டவுட். யாருக்குன்னா இங்க நேராக ஐயோ ராணியம்மா சாமி எடியோ பாபுடே ஒரு பொம்மநாட்டி தாத்து ஒரு பொம்மநாட்டி உலகத்துல இருந்தா உலகம் தாங்கம்மா அடுத்து போட்டா இந்த அரை ஊரே திரும்ப கை விடுது உனக்கு நிறைய வீட்டு வேலை, அம்மாவுக்கு ஒரே வீட்டு வேலை. எழுதி 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 அப்படியே நெஞ்சு படக்கு 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 அடிக்குது பையா எனக்கு ராணியம்மா என் அக்காளி எனக்கு கூட பிறந்தவங்க நான் இப்படி எல்லாம் அடிக்கிறேன் கொண்டு பண்றேன் அடிச்சுட்டேன் அம்மா சப்போர்ட் போறதுக்கு அந்த வராரு என்ன பாம்பு துடிச்சா பூசி அங்க பாரு. வாங்க கொண்டாந்து உழைத்தான் உழக்க இந்த நாட்டுல வாங்க முன்ன என்னமோ சொன்ன பெண்ட் ஆகுது உலகம் அவ்வளவு பெண்ட் ஆகுது. அது என்ன பண்ற அடி வாங்கி டோனி உரல்ல குத்தி 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 பெண்ட் ஆகி போச்சு எங்க ராணி அம்மா புள்ள பெத்தானா உங்க ராணி அம்மா குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா பேசி அந்த குழந்தை பிறந்த உடனே அவளுக்கு வேசி கஞ்சியும் ரசமும் என்ன ராமாயணம் நடக்குதுங்க அவ தூங்குறதே படுற அப்பாவை மகத்தை வச்சு சாமி நேத்த நெருக்குதா நெல்லு தூத்துல கல்லு கருக்குதா பயிட்ட பாலா போச்சா பழைய ஞாயிற்றுக்கு போச்சான் இங்க கூத்து முடிக்க என்னாடி அம்மா அந்த தூக்கம் வரும் எவனா பேசினானோ வீதியில எறும்பு கடிச்சு சாயம். ஏய் அதனால என்ன பண்ணணும்னா நான் ஒரு 50 மூட்டை நெல்லு மட்டும் வேசி போட்டுக்கிறோம் அந்த ராணியம்மா ஏன் ஆப்பிள் நல்லா நீ வந்து வந்துட்டியா ஏண்டா குட்டி ஏன்னா புள்ள பெத்த பிறகு நாம நெல் இடிச்சுக்கணும் என்ன பண்ணோம் ஜிம்மு 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 ஜிம்முன்னு சவுண்டு வரும் புள்ளைக்கு டிஸ்டர்பா இருக்கும் அந்த புள்ள தூங்காது ஒழுங்கா அப்புறம் அரிசி போடிச்சுக்கணும் என்ன பண்ணும் காதம் போகிறோம் குழந்தை மூக்குள் தூந்துக்குச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தாயிப்பு எதுக்கு நீ நெல் இடிக்கிறான்னு அவளுக்கு வேசி கஞ்சியோ ரசமும் வச்சு கொடுக்கணும் புள்ள பிறந்தாக்க ரைஸ் மில்லு கொடுத்தா அரிசி கொடுக்குறாங்க. ஏய் குத்தி ஆக்குனா அது நல்லது சத்துவு ரைஸ் மில்ல கொடுத்தா என்னாக்குது குத்தி தான் எல்லாரும் ஆக்குவாங்க. அதனால அவகிட்ட கூட அவன் நெல்லு குத்துட்டோம் நான் பொடிச்சு வைக்கிறோம் கூட அவகிட்ட வாடிங்க நான் பொடிச்சிடுறேன் ஒரு 50 மூட்டை தான் இது கம்மியாதாமா அதுக்கு இந்த உலகே பரவாயில்ல அம்மாவால புரியுங்க. இது உலக சின்னதானா தான் உடம்பு அப்படியே குனிஞ்சு நிமிந்து கொத்த முடியும். அம்மாவுக்கு கோணையக்கிறது தான் பிடிக்குமா?
ஏமா இது எப்படிமா பிடிக்கிறது? மாப்பிள்ளைய புடிச்ச மாதிரி புடி. அது அவளுமே இருந்துக்காதம்மா. வேலை ஆகட்டும். எப்படி சொல்றது? அம்மாவை அடிக்காதா? அம்மா அடிக்காது கோயால் அடிக்காது. பொம்மநாட்டி நெல்லு குத்துறா ஆடியில மேல தூக்குனா அம்மாச்சிக்கு தான் கீழே இறங்குது. நெல்லு குத்த முடியுமா? மையமா நெல்லு போடி அந்த பக்கம் போடி போடி மரம் மரம் அவனே ஏற்றி சவுத்து மாதிரி குடிக்கிற வராங்க. நீ கூப்பிட்டாதான் எனக்கு என்னமா வேலை சொல்லுங்க. நல்லா இல்ல, நீ கூப்பிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்குது நல்லா இருக்குது. அப்ப ஐட்டமா உமா தேவடியா போயிடு சொன்னாலும் மாத்தணும். என்ன பண்றது? நீங்க என்ன பண்ணிக்கிற? எவ்வளோ வலி நீ வேதனை அந்த ஆம்பளை பசங்களை பாக்குறத சொல்றாள பத்தியாவ? ஏமா அவளை சொல்றான் நீ ஒரே ஆள் தான் பாக்குறப்போ எவனா பழக்கிறா இல்ல எவனா வச்சிருக்கிறா? நான் எனக்கு கத்தின ஆம்பளை தவிர மத்த எவகிட்ட இந்த முந்தாடியை விரிச்சுக்கூடாடா? இந்த முந்தாடியை விரிச்சு படுத்துக்கூடாது படுத்துக்கூடாது கேட்கலாம். முந்தாடி எங்க விரிக்கிறீங்க? இப்பதான் பெட்டு போட்டாங்களா? வாங்க நெல்லு எப்படி புத்துன்னு தெரியுமா? உலக்க பிடிச்சி உரல எங்களுக்கு இது உரலக்கே இருக்குது. அப்படியே பிடிச்சி ஜிம்மு ஜிம்மு ஜிம்முன்னு கொத்தனா சவுண்டு அப்படியே உக்காந்துக்கிற பொம்மநாட்டிங்கெல்லாம் ஒரு கிலோ மூத்திர விட்டுருணும். அங்கேவா? ஆமா அப்படியே உலகம் பது 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 அறுத்துடணும். அப்படியே எனக்கு ஒரு வலையில ஓடிடுறப்ப எடுறா அந்த வலையில எடுறா. அதுவே மிளகா போடணும். ஏய் பொம்மநாட்டிங்கன்னா கயிறப்பா வலையில போட்டா நீ குத்துறியா இல்ல நான் குத்துட்டா? நானும் குத்து குத்தாலும் தெரியுமா பையா? என்ன பிரமாதமா குத்துவோம். அப்ப என்ன எனக்கு வேலை சுலபமா போச்சு சாமி. நீ என்ன பண்ணுவியா? இந்த உலக்கைய பிடிச்சு குத்துவியா? நான் அந்த குந்தானியை பிடிச்சிக்கிறணும். ஆமா இதுதான்ப்பா உட்கார முடியல இந்த மாதிரி எல்லாம் ஆவட்டம். இது புது வகையான உரலா இல்ல பழி உரலாமா? பழைய தோனி வந்து கொஞ்சம் நிறைய பேர் குத்தி குடுக்குவாங்க. எங்க பாட்டி காலத்துல இருந்து வாங்குது அஜின்னு உலக்க. அப்படியா? உலக்கத்தான் பாட்டி காலத்துல இருந்து வாங்க. உரலு உரலு எங்க தாத்தா செஞ்சு கொடுத்து உலக்க அந்த உலக்க ஓடு நம்ம பழி ஒலிக்காட்டுங்க. இது அப்படித்தான் பிடிக்கிறதா? இது குந்தானியவா? இப்படி ரெண்டு கையிலும் காலை விரிச்சுன்னு பிடிச்சிக்கணும். கால கீழே சேர்த்து பிடிக்கணும். காலு சேர்த்து பிடிச்சாதானே அது கையில மேல சேர்த்து பிடிக்கணும். சொல்லு பின்ன பெரிய குந்தானி அடிக்குதுடா சாமி. பத்தியா அந்த காலத்து குந்தானி பத்தியா? பாரதியார் என்ன சொன்னுங்கிறாரு? என்ன செஞ்சுறாரு? முதல்ல வந்து குந்தானிய நேரா பிடிச்சி சொன்னுங்கிறாரு. நீ கிராஸா பிடிச்சுனுங்கிறா? குத்தாடி குத்தாடி செய்யலக்கா துணிஞ்சு குத்தாடி செய்யலக்கா. இந்த பாட்டு போதுமா இல்ல? சூப்பர் சாமி. எப்படி சூப்பர் பாருங்க அம்மா. ஜிம்மு ஜிம்முன்னு சவுண்ட் வரணும். சவுண்டாமா? ஆமா
இப்போதைக்கு சவுண்ட் அந்த அளவுக்கு கேக்குற மாதிரி பண்ணல. இல்ல பட்டு 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 சவுண்ட் வந்துடா. ஆனா குட்டி போடா. சொல்லு என்ன கமனேரு நானே உதவி பண்ணிடுறான். பையா பையா டாக்டருக்கு பையா வரதுக்கு 7 மணி நேரம் ஆகும். பையா பையா ஐயோ பையா உரல குத்துறானா குத்தாண்டு குத்துறானா ஏதாவது தெரியாம குத்தி போடுறான். வேலை 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 வருதுடா எப்பா குடுங்கடா மட மாடுன்னு குடுங்க எப்ப புடிச்சா வாடா இந்த பக்கம் இது உனக்கே புடங்கறியா இல்ல போட்டு கூட்டாட்டியா லாரிக்கு கீழ் போறியாடா? ஏமா இந்த பக்கம் 1வது கீழ், இந்த பக்கம் 4வது கீழ், இந்த பக்கம் 3வது கீழ், இந்த பக்கம் ரிவர்ஸ் கீழ். அப்படி இல்ல ஆப்பு ஆழத்துல உழுந்து போச்சு. கொஞ்சம் ஆழமா இருந்தா என்ன பண்ணுவாங்க என்னப்பா பண்ணுவாங்க லூஸ் பண்ணி ஆக்கி தானே போடுவாங்க. அப்படித்தாமா பிடிங்க புடங்கரி மாதிரி உமால ஏமா ஒலிக்கல ஏதோ பிசிறு காண போயிட்டு அது உள்ள வச்சுல மாடிங்குது. ஆடு கூட பின்னாடி வாங்கி எடுத்தாரா ஏகுடியா முன்ன ஆடுகார பையனை வச்சு என்ன சாவட்டுலாம் நினைக்கிறீங்க? ஏன் நீ பொல்ல நாசமா போனா என்ன உன் வீட்டுல இடியா இருக்கனா என்ன? ஐயோ சாமி ஐயோ அப்படி யோசிக்கும் கொம்மனா வாக்குன்னு எங்கடா மாமா எங்கடா? மூடி வாயா பயமுடி மாமனா மாமா ஜன்னிக்கு மருந்து ஐயோ மாமா ஐயோ மடிச்சா சாட்டியை வச்சு எப்படி அடிச்சுக்கிறா பாருப்பா. அவ கையை சாட்டியை வச்சு எப்படி அடிச்சுக்கிறா மாமா நீ சொல்லிட்டு போனதையும் நீ என்ன சொன்ன அவ காலாளு சொல்ற வேலையெல்லாம் கையாளு செய்யணும் சொன்னியா? செஞ்சு வேலையில கண்ணுல தண்ணி விட்டு உட்காந்துக்கிறாங்க. நான் என்ன பண்ணா சரி ஒரு பொம்மை நாட்டி நானும் பொம்மை நாட்டி அவளும் பொம்மை நாட்டி மாசமாக்குறாளேன்னு சொல்லிட்டு அவ சொல்ற வேலையெல்லாம் நம்ம செய்யணும் அவன் மனசு போனாம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்ற வேலையெல்லாம் செஞ்சோம். இந்த வீதியெல்லாம் பெருக்கி புக்கெல்லாம் வாரி போட்டோம் மாமா. வாரி போட்டுட்டு என்ன பண்ணா சாப்பிட்டு ஒரு 10 நாள் ஆகுது. வெல வெல வெலன்னு வர மாதிரி கீதேக்கா ஒரு குடி தண்ணி இருந்தா குடி அப்படின்னு கேட்ட பச்சை தண்ணி நானு வேற என்ன கேட்கல மாமா. ஏண்டி அண்டப்பா அப்படின்னு நாயி ஒட்டிக்கிறதுக்கு வந்தவ கட்டிக்க ஒண்ணு இல்லாதவ எப்படியா உனக்கு தண்ணி நானே இப்படி பண்ணி புண்ணியப்பா. மாமா
மேல அடிக்குமானா பாவம் என்ன தருக்கும் ஏய், கேள்வியா? ஏய், கேள்வியா? மெட்ரிகுலேஷன் போறப்போல பாவடி தூக்கி அம்மா, அப்புறம் பாத்திரம் பூரா விளக்கடி ஆ. ரவ பழைய 3 நாள் ஆன கஞ்சிக்கு இது கொடுக்கறான்னா ஆ. கஞ்சி கொடுக்கறாங்களா சாமி அப்படின்னு உடம்புக்கு தெம்பு அந்த மாதிரி ஆயி போச்சு என்ன பண்ணா பர 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 சீக்கிரம் வரு, சீக்கிரம் வரு, சீக்கிரம் வரு, தேவி, சீக்கிரம் வரு. அக்காவே அடிப்பானா, அடிப்பானா, அக்காவே அடிப்பானா, மாமா, 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 அக்காவை அடிக்காத. ஐயெல்லாம் நோவா, ஐயெல்லாம் நோவா. அந்த பாத்திரத்தை பூரா வேலைக்கு போட்டுட்டு கஞ்சி கொடுக்குறேன் கூடி அக்கா ஒரு குடு குடிச்சிக்கிற மீதி வேலை செஞ்சுக்கிறேன் அக்கா நானு எனக்கு கூட பிறந்து பிறப்பாந்து அந்த மாதிரி ஒரு வேலை சொல்லிட்டு இருந்தா இந்த பாதி கட்டி செஞ்சிருக்காதான்னு நினைச்சு என் அக்காவை நினைச்சு நான் செஞ்சோம்மா என்னன்றா ஏண்டி தேவடியா முண்டை ஓடுகாலி முண்டை உனக்கு எங்க வெள்ளி பாத்திரத்துல வெங்கல பாத்திரத்துல கஞ்சி வேணுமான்னு சொல்லி என்னை அடியோடி என்னை அடிச்சு மாமா என்ன சூட்ட பாரு எப்படி ஆமா எனக்கு சூட்டு வடிக்கிற முத்த மட்டும் நல்லா அவ மூத்த வேகந்த காரணம் ராணியம்மா அடிச்சிடல அது இந்த ஊர்ல அடிக்க வேண்டாம் அடிக்க அவ யார் தெரியுமா அப்படியே தொட்டாவே விழுந்துக்கிறாப்பா இந்த அடிக்கல சும்மா வாங்க ஐயோ எப்பான்றா அந்த தாசியுடைய வார்த்தையை கேட்டு அப்படி நீ சாதாரணமா குத்தக்கூடாது அது நல்லா இப்ப அந்த பழப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க போய் படத்தவன் என்ன பார்த்து தாச்சி சொல்லிட்டாரோ கொள்வாங்க
நீ அந்த சின்னோடைய ஜாசிர சொன்னாலும் இனிமேல் நான் ஒரே நிமிஷம் உயிர் வர மாட்டேன். தாவடி இந்த பத்திரிக்கை பார்த்து தேவடி அடிட்டா, இந்த உத்தமையை பார்த்து தேவடி அடிட்டா. நான் திருப்பி தாவரம் நான் இந்த பையனை அந்த மாதிரி செய்யணுமாமா. இந்த தேவடியா சொல்லிதான் செஞ்சா. அதனால உனக்கு அவ வேணுமா நான் வேணுமா? நீதான் கடவுளை உனக்கு நாளைக்கு இந்த கோயில் அந்த கோயில இடிச்சு விடுங்க. நாளைக்கு கோயிலு கட்டலாம் நான் தான் வேணுமா? அப்பனா அந்த தேவடியில சாவடி. வார்த்தையை கேளுங்கள் பண்ணா. அவளை சாவடியா மட்டும் அவளை சாவடி. மூஞ்ச பாருங்க. இந்த மூஞ்சில் போறதே கஞ்சி போலங்கம்மா. மூஞ்ச பாருங்க. மூஞ்சில முழிக்காத கஞ்சி போறக்காத. மகாராஜா அவன் மூஞ்சில போய் மூலிய என்ன தண்ணி மூஞ்சி பாரு. மூஞ்ச பாரு தேவடியா மூஞ்ச பாரு. என்ன ஓராயிரம் கேள்வி கேட்டாலும் வாய் வலிக்குமே. என்ன கேட்டாலும் நான் வாங்கிக்குவேன். ஆனா உடைய வாய் எல்லாம் வலிக்குமே. ஏன் மாமா ஒண்ணு இல்ல கேஸ் மாத்தி எழுதுறவா எப்படி? பப்புன்னு பையன் நம்ம நல்லா வச்சிருந்தா யாரு எங்குட்டுக்காரி அது ஏன்னு காட்டா. அதுக்கு அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டா. போலீஸ் கேன்சல். ஆனது ஆச்சு. அவன் செத்தாச்சு எடுத்துட்டு போய் போறான். 3 பேரு சேர்ந்து 3 பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் ஒருத்தனை கூட போய் அடக்கு பண்ணி போடுறோம். ஏய் மாமா ஐயா